ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பிகே ஈஸி கிராக். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாமுக்கு குவிக் ரிவிஷன் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 1 or 2 மார்க்ஸ்க்கு நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் இல்லையா, எல்லா எக்ஸாம்லேயும். ஓகே, சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் அப்பாயின்மெண்ட்ஸு நேஷ்னல். நான் 2 பார்ட்டாக இதை விடுறேன். ஸோ நான் குயிக்காக போயிடுறேன், நீங்களும் குயிக்காக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு என்னென்னன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் க்ளூ சொல்கிறேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சஞ்சய் நாயர் அசோச்சமோட பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராஜீவ் சிங்கல் டாடா இன்டர்நேஷ்னல் லிமிட்டடோட எம்டி. அண்ட் அட்டல் மெஹ்ரா, அவங்க யாருன்னா எம்டி அண்ட் சிஇஓ ஆக்சஸ் கேபிட்டல் லிமிட்டடோட எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. ஷெஃபாலி பி ஷரண் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரலாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராகேஷ் மோகனை வேர்ல்ட் பேங்க் எக்கனாமிக் அட்வைசரி பேனலோட மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே வேர்ல்ட் பேங்க் எக்கனாமிக் அட்வைசரி பேனல் சேர்மேன் யாருன்னா நிக்கோலஸ் ஸ்டர்ன். அதே சீஃப் எக்கனாமிஸ்ட் யாருன்னா இண்டர்மித் கில். ஓகேவா. அடுத்து ஜஸ்டிஸ் பிஎஸ் தினேஷ்குமார், இவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி அப்பீலேட் ட்ரிபியூனலோட ப்ரிசைடிங் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தீரஜ் பட்னாகர் யாருன்னா அந்த சாட்டோட டெக்னிக்கல் மெம்பராக அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மீனிஷ் குமார் ஷா, அவங்கள என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெய்ரி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதனோட சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பில்கிஸ் மிர்ரை சம்மர் ஒலிம்பிக்கு ஜூரி மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபுல் டைம் மெம்பராக மனோஜ் பாண்டாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்ஜேவிஎன் அப்படின்னா சட்லட் ஜல் வித்யுத் நிகாம் லிமிடெட், அதுக்கான சேர்மேன் எம்டி சுஷில் சர்மாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்ரீனிவாச பல்லியா எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் விப்ரோவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஜக்ஜித் பாவாடியா, அவரை இன்டர்நேஷ்னல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டோட மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அஜித் குமார் கேகே எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் தனலக்ஷ்மி பேங்க். அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்மேன் கிகி எம் மிஸ்ட்ரி. சிட்பியோட சிஎம்டி யாருன்னா மனோஜ் மிட்டல். அண்ட் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் சஞ்சய் சுக்லா எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட மெம்பராக ஆஷிஷ் குமார் சௌஹானை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜோஹோவோட சிஇஓ ஸ்ரீதர் வேம்புவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ் இந்தியா டேக்ஸ் ஃபோரமோட சேர்பர்சன் தருண் பஜாஜ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாதி சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் ஆஃப் நான் சொல்கிறேன். இதுக்கு மட்டும் நான் இப்போ க்ளூ சொல்கிறேன், கடகடன்னு பாருங்கள். சஞ்சய் நாயர், ஸோ சஞ்சய் நாயர் கூட சேர்ந்து, ஸோ நாயர்லாம் டீ கடை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ நாயர் கூட சேர்ந்துனா அசோசியேட் ஆகி, சஞ்சய் நாயர் கூட அசோசியேட் ஆகி அவர் டீ கடை வைக்கல, ஒரு நல்ல பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நல்லா ட்ரேட் பண்ணுறாரு. காமர்ஸ்னால் என்ன, ட்ரேட் தானே, ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் காமர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சஞ்சய் நாயர் கூட அசோசியேட் ஆகி இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அசோசியேஷன் ஆஃப் சேம்பர் அண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்து ராஜீவ் சிங்கல் டாட்டாவோட எம்டியா, டாடா இன்டர்நேஷ்னலோட எம்டி. ஸோ ராஜானா சிங்கிளாக ஒரு ராஜா தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் இப்போ போகிறாரு அப்படின்னா எல்லாருக்குமே டாட்டா சொல்லிகிட்டே போகிறாரு. அடுத்து அட்டல் மெஹ்ரா ஆக்சஸ் அட்டை இருக்குல்ல, கார்ட்போர்டு அட்டை இருக்கு இல்லையா, அதை ஆக்ஸை வச்சு கட் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சஸ் கேபிட்டல் அட்டல் மெஹ்ரா. அடுத்து ஷிஃபாலி பி ஷரண் அப்படின்னா ஷிஃபாலியில் ஷீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீனா யார், கேர்ள். ஸோ கேர்ள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாலே அது என்ன ஆகும், ப்ரெஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பரவிடும் இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷீனா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல். ஸோ எப்படின்னு யார் என்ன கம்பெனியில் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சக்சீட் யார் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரேர், யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றது அது அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்து வேர்ல்ட் பேங்க்கோட எக்கனாமிக் அட்வைசரி பேனலில் மெம்பராக ராகேஷ் மோகனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே அது ராக்கிங்கான ஒரு விஷயம் தானே. ஸோ எக்கனாமிக் அட்வைசர் பேனல் நான் மெம்பராக இருந்தனாலே அது ஒரு ராக்கிங்கான விஷயம், ராகேஷ் மோகன். ஓகேவா. அதில் சேர்பர்சனாக யார் இருக்காங்கன்னா
நிக்கோலஸ் ஸ்டர்ன். அப்போது எக்கனாமிக் அட்வைசரி பேனல் அட்வைஸ் கொடுக்கறதுக்காக போனாலும் நிற்க வைக்காமல் சேரில் உட்கார வைக்கிறாங்க. நிக்கோலஸ் சேர்மேன். ஓகேவா? ஸோ சேர்மேன் வந்து நிக்கோலஸ். சீஃப் எக்கனாமிஸ்ட் வந்து இன்டர்மெட் கில். ஸோ சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக இருக்கவங்க வந்து தில்லாக இருக்காங்க. ஓகேவா? இன்டர்மெட் கில் வந்து சீஃப் எக்கனாமிஸ்ட். அடுத்து பிஎஸ் தினேஷ்குமார். இவர் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் செக்யூரிட்டி அப்பீலேட் ட்ரிபியூனலா. இது சேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டின்னர் சாப்பிடும் போது எல்லோரும் சேட் உட்காந்துட்டு தானே சாப்பிடுவோம். ஸோ தினேஷ் டின்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேட் உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு தீரஜ் பட்னாகர். அவர் யாருன்னா இதே சேட்டில் டெக்னிக்கல் மெம்பராக இருக்கார். ஸோ ஒருத்தவங்க வந்து டெக்னிக்கல் நாலேஜ் நிறையா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தீர விசாரிப்பாங்க இல்லையா, கொஞ்சம் சர்ச் நடக்கும். ஸோ த தீரஜ்ன்றது தீர விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நிறையா இருக்குது. அடுத்து மீனிஷா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரெண்டு விதமாக சொல்கிறேன். ஸோ மீன்லாம் வந்து நம்ம நான்வெஜ் வந்து பால் கூடயும் தயிர் கூடயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மீன் மாத்திரை இருக்குல்ல, அதை வந்து பாலில் கலந்து சாப்பிடணும். டைரி ப்ராடக்ட். ஸோ நேஷ்னல் டைரி கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷனோட சேர்மேன். ஓகேவா? அடுத்து பில்கிஸ் மீர். ஸோ இது என்னென்னா சம்மர் ஒலிம்பிக்கோட ஜூரி மெம்பர் தான். ஸோ சம்மர் டைமில் ஜூரி மெம்பராக உட்காந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து க்யூவில் நின்று மோர் கொடுக்குறாங்க. ஸோ பில்கிஸ் மீர் வந்து மோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனோஜ் பாண்டா. ஸோ இந்த மனோஜ் பாண்டா, சஞ்சய், மனோஜ் இந்த பேர்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரும். வேறு ஆர்கனைசேஷனுக்கு ரிப்பீட்டடாக வரும். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ மனோஜ் பாண்டா அப்படின்னா, ஸோ பாண்டாலாம் ஃபைனான்ஸ் கட்டுது. ஸோ நம்மள ஃபைனான்ஸ் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாண்டா வந்து ஃபைனான்ஸ் கட்டுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ஃபுல் டைம் மெம்பர். அடுத்து சுஷீல் சர்மா. இவங்க யாருன்னா சட்லஜ் ஜல் வித்யுத் நிகாம் லிமிட்டடாக. ஸோ சட்லஜ் ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்லஜ் ரிவர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஷில்னா சில்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷர்மா வந்து ஷவர்மா சாப்பிட்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சட்லஜ் ஜல் வித்யுத் நிகாம் லிமிடெட் சேர்மேன். ஸோ சட்லஜ் ரிவர் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து சில்லுன்னு ஷவர்மா சாப்பிட்றாங்க. சுஷீல் சர்மா. அடுத்து சிஓ அண்ட் எம்டி ஆஃப் விப்ரோ ஸ்ரீனிவாஸ் பல்லியா. ஸோ ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார் இல்லையா, ஸோ ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து அவரோட பல்லக்கு இருக்குல்ல விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விப்ரோ விற்கிறாங்க. அடுத்து ஜக்ஜித் பவாடியா. இது என்னென்னா ஜக்கில் வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டுனா இவங்க வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தானே. ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜக்கில் போட்டு வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அஜித் குமார் கேகே. இது வந்து எம்டி அண்ட் சிஓ ஆஃப் தனலக்ஷ்மி பேங்க் இவங்க. ஸோ நம்ம கில்லி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ கில்லியில் தனலக்ஷ்மி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. த்ரிஷா பேர் தனலக்ஷ்மி. அதில் விஜய் தான் கூட்டிகிட்டு போவார். இப்போது நீங்கள் அஜித் கூட்டிகிட்டு போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தனலக்ஷ்மி பேங்க்கோட எம்டி அண்ட் சிஇஓ அஜித் குமார். அடுத்து கிகி எம் மிஸ்ட்ரினா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ ஹவுஸில் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா மிஸ்ஸு சொல்கிறத கேட்கணும். மிஸ்ட்ரி லைஃப்பில் இல்லைன்னா மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா என்ன, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் தானே. ஸோ ஹவுஸில் லைஃப் நல்லா இருக்குன்னா லைஃபே ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹவுஸில் லைஃப் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. அடுத்து மனோஜ் மிட்டல். ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், மனோஜ் பாண்டா பார்த்தோம். ஸோ பாண்டாலாம் ஃபைனான்ஸ் கட்டுதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷனோட மெம்பர். இது மனோஜ் மிட்டல் வந்து சிட்பியோட சேர்மன் அண்ட் எம்டி. ஓகேவா? அடுத்து சஞ்சய் சுக்லா. ஆல்ரெடி சஞ்சய் நாயர் பார்த்தோம். சார் நாயர்னால் டீ கடை வைப்பார், ஆனால் டீ கடை கிடையாது. இவர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அசோச்சம் பார்த்தோம். இது சஞ்சய் சுக்லா வந்து எம்டி ஆஃப் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். இது எப்படின்னா சஞ்சயோட ஷூ வந்து ஹவுஸில் விட்டுட்டாருன்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் ஷூ வந்து எங்கே இருக்கும், ஹவுஸில் தான் இருக்கும். ஷூ விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முன்னாடி பார்த்த சஞ்சய் நாயர் வந்து நாயர் கூட அசோசியேட் ஆகி காமர்ஸ் ட்ரேட் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அசோச்சம். சஞ்சய் சுக்லா ஷூ வந்து எங்கே இருக்கும், ஹவுஸில் இருக்கும். ஸோ நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஆஷிஷ் குமார் சௌஹான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட மெம்பர். ஸோ என்னால் தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன், தெரியாததுக்கு நீங்களே எதனா க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ரீதர் வேம்பு. ஸோ இந்த வேம்புனாலே இந்த நிலவேம்பு மலைவேம்பு அதை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை இருக்கா அப்படின்ட்டு ஓஹோ அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி நீங்கள் ஜோஹோ வேம்பு அப்படின்னா ஜோஹோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தருண் பஜாஜ் என்னென்னா
யூஎஸ் இந்தியா டேக்ஸ் ஃபோரமோட சேர்பர்சன் சொல்கிறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு டேக்ஸ் தருது. ஸோ தராங்க. ஓகேவா? யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு டேக்ஸ் ஃபோரம், யூஎஸ் இந்தியா டேக்ஸ் ஃபோரம்னா யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு டேக்ஸ் தருது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக்ஸ் தராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தருண் பஜாஜ். ஸோ மீதி செகண்ட் ஆஃப் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.